வெல்கம் டு மார்க்கோ. இந்த மலையில தான் ஒரு சைக்கோ இருக்கிறான்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதே நேரத்தில் ஒரு 3 பேரோட டே டு டே எப்படி இருந்துச்சு, அவங்க அந்த மலைக்கு போய் அந்த சைக்கோவை அழிச்சாங்களா இல்லையா, அவங்களோட வாழ்க்கை கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதையில் ஆதித்யா, தாஜ், சிராஜ், இந்த 3 பேரோட வாழ்க்கை கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 பேர்த்துக்கு இடையில எப்படி சைக்கோ வந்தான், அவங்க என்ன பண்ணாங்கன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னை தாண்டி அப்புறம் என் ஃப்ரெண்டு மேலே கை வைப்பீங்க? அது நான் பார்த்துக்கணும், எனக்கு அவ்வளோதான்டா மரியாதை. என் ஃப்ரெண்டுக்கு யாரும் இல்லைண்ணா. நீ எல்லாம் ஒரு ஆளையும் என் ஃப்ரெண்டு மேலே கை வைக்கிற. இவன் தான் அந்த சைக்கோ, இவனை தான் பார்க்க போகிறோம் நாம. வாங்கடா போலாம். கடைக்கு வர காசு கட்டணும். ஏன்டா டென்ஷனாக இருக்க? கடைக்கு எதாவது காசு கட்டணுமா? ஆமாண்டா. வாடா, இது என்ன ஜாலியாக இருக்க? டேய் பிரகாஷ், அப்படியே காட்டு விட்டு வாடா. தாஜிக்கு எப்படியே காசு ரெடி பண்ணி கொடுத்துடணும். டேய் அந்த ரைட் எடுத்துக்கோடா. டேய் நேரா வந்துட்டு நான் ஒரு லெஃப்ட் கட் ஆகும்டா. லெஃப்ட்ல இருந்து அப்படியே ஒரு ரைட் வந்து அப்படியே நேரா வந்தோன்னா இன்னொரு லெஃப்ட் கட் ஆகும். அப்படியே நேரா வந்துருக்கோன்னா ஒரு ஃபிளாட் வந்துடும். வாடா பிரகாஷ், வாடா போலாண்டே. என்ன, நான் காசு கேட்டிருந்தேன், எப்போ தான் ரெடி ஆகும் தரீங்களா? கொஞ்சம் அர்ஜென்ட்ண்ணா, கடையிலையும் வியாபாரம் இல்லை, அதனால் கட்டணும். கொஞ்சம் சீக்கிரமாக இதை வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்கண்ணா. சரிண்ணா, யாரும் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நான் பேசிட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். சொல்லுங்கள் சார். மூர்த்தி சார். ஆதி, சைக்கோவை பற்றி கேஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் நான் சொல்கிறேன், சொல்லுங்க. நீ நேரில் வா ஆதி. என்ன இது சார் இப்படி சொல்கிறாரு? இப்படி தான் நடக்குமா என்ன? சார் வேறு நாளைக்கு கூப்பிட்ருக்காரு. என்ன சார் கூப்பிட்ருந்தீங்க? ஆதி, இப்போ நம்ம பார்க்க போது சைக்கோவை பற்றி. ஆதி, அவன் சாதாரண சைக்கோவில் ஆதி, அவன் பல பேரை கொண்டுக்கிறான் ஆதி. நீங்கள் அவனே போட்டு தைக்கிட்டாங்க. அது ஒரு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் சார் தெரியுது எங்கள் ஒரு சைக்கோ இப்படி இருக்கான்னு. ஆதி, இங்கேயே ஆள் நடமாட்ட இல்லாத இடம் ஆதி. அவனையே இங்கே போட்டு தைக்கிட்டு போய்க்கிறானோ அவன் எவ்வளோ பெரிய சைக்கோவாக இருப்பான்னு பாரு ஆதி. நீங்கள் நம்மளுக்கு எவிடன்ஸ் கிடைச்சது இந்த இடத்துல தான் பாரு நீ. சரிங்க சார், இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இந்த இடத்துல தான் சிசிடிவி கேமரா இருக்குது, அதில் ஒரு ரெக்கார்டு வந்துச்சு, நம்ம பிடிச்சிடலாம் கண்டிப்பாக. சைக்கோ மாதிரி கொள்கிற அளவுக்கு யார் தான் இருப்பானோ? இப்போ அந்த சைக்கோ எங்கே தான் இருப்பான்?
ஒருவேளை நம்ம கூட தான் எங்கேயோ கண்காணிச்சிட்டு இருக்கானா? வேறு அவன் நம்ம கூட தான் இருக்கிறான். அந்த சைக்கோ நம்மள மாதிரி பேசுவான், நம்மள மாதிரி பண்ணுவான். நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேலை விஷயமா வேற நம்ம 2 பேரும் வெளியே வந்துடுவோம். ஆதிக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போயிடலாமா? ஆமாண்டா, அவனுக்கு வேற 2 நாள் பர்த்டே வருது. சரி, அவனுக்கு தெரியாம செலிப்ரேஷன் பண்ணலாம்டா. கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு இந்த ஆதார் கிடச்சிரும். சரிங்க சார், என் ஃப்ரெண்டு வேறு கடைக்கு கூப்பிட்ருக்கான், நான் போகணும். இந்த சிசிடி கேமராவில் ரெக்கார்டு பண்ண பார்த்தா அவன் ஃப்ரெண்டு மாதிரி தான். அவன் மட்டும் சந்தேகமாக இருக்குது எனக்கு. இன்னும் இந்த சிசிடி கேமராவில் கண்டுபிடிக்கல. ஆனால் கண்டுபிடிச்சி உன் ஃப்ரெண்டாக இல்லைன்னு நான் சொல்லி போடுறோம், சரியா? ரெக்கார்டான கேமரா சிசிடி ஃபுட்டேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அந்த இடம் காட்டுச்சு, குத்திட்டு ஓடுற மாதிரி கத்தியில். சரிங்க சார், இவ்வளோ சொல்கிறீங்க, அவனை எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? எனக்கு உன் ஃப்ரெண்டு மேலே தான் சந்தேகம் அதிகமாக இருக்குது. அப்படி உன் ஃப்ரெண்டாக இருந்தால் நான் அவனை என்கவுண்டர் பண்ணாமல் விட மாட்டேன், சரியா? அது முன்னாடியே வந்துட்டு சொல்லிட்டேன். அந்த சைக்கோ யாரா இருப்பா? கண்டிப்பாக அவனை கண்டுபிடிச்சே ஆகணும். அவன் எவனா வந்தாலும் இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாரும் போங்க அந்தானே. வாங்க சார். சார் அந்த ஃபுட்டேஜ் தெளிவாக இருக்குதான் பாருங்க சார். இவனா? எனக்கு அப்பயே அவன் மேலே டவுட்டாக இருந்துச்சு. சிசிடிவி ஃபுட்டேஜ் பாருங்க சார், அதில் மாட்டினது இதுதான். சரிங்க சார். சார் இந்த ஃபுட்டேஜ் மட்டும் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க சார். நான் அது என்ன செட் பண்ணுங்கன்னு பார்த்துக்கிறேன். ஆதிக்கிட்டே இந்த விஷயத்தை சொல்கிறேங்க சார். வரேங்க சார். வீடியோ பார்த்ததுலேருந்து என்னால் நம்ப முடியல, இப்போல்லாம் நடக்குமா என்ன? மூர்த்தி சார் அமுச்சு விட்டது நிஜமா இல்லை ஃபேக்கானே தெரியல வீடியோ.
என் ஃப்ரெண்டு அதை பண்ணியிருப்பான். என்னால் நம்பவே முடியல. இந்த டைமில் அவன் எங்கே இருந்தாலும் அவனை பிடிச்சி நான் கொல்லணும். என் ஃப்ரெண்டு இன்னொருத்தன் ஃப்ரெண்டே அவனை போட்டு தந்ததுக்கு அதுக்கே நான் விட மாட்டேன். அவனை பிடிக்கிறேன், தேடி கண்டுபிடிச்சி பிடிக்கிறேன் அவனை. சார் அவனை பிடிங்க சார். சார் அவன் ஃபேஸை கண்டுபிடிச்சிட்டேன் சார். நில்றா, அவனை பாரு பிடிச்சிருந்தா. இப்ப அவன் விட்டுட்டேன்னு. சார் என்ன சார் ஆச்சு? எதாவது அடிபட்டுருச்சா? இருங்க சார், அவனை நான் பிடிக்கிறேன். நானும் வரேன்பா, இருப்பா. என்னடா எப்படி பண்ணிட்டேன்? இப்படி பண்ணுவோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைடா. ஆதி, அவனை அங்கே பிடிங்க. என் ஃப்ரெண்டை கொலை பண்ணதுக்கே நான் உன்னை விட மாட்டேன்டா. எந்தர்றா டே? ஐயோ டே, என்னடா? டேய் நில்றா, நான் அவனை பிடிக்காம விட மாட்டேன்டா. டேய் நில்றா, டேய் நில்றா, அவனை பிடிக்காம விட மாட்டான்டா. அது வந்துட்டேன்டா உன்னை அடிக்கிறதுக்கு.
என்னை விட்றா. போடா. என் ஃப்ரெண்டியா கொலை பண்ண இருறா, உனையே கொலை பண்ணுறேன் இப்போ. என்னையே கொலை பண்ண வச்சுட்டடா. ஷோபா, என்னால் முடியல சார். மூர்த்தி சார் வாங்க சார். எங்க ஆதி என்னப்பா பண்ண? அவனுக்கு கொண்டுட்டியா? சார் நாங்கள் 3 பேர் ரொம்ப ஃப்ரெண்டு சார். ஆனால் 2 ஃப்ரெண்டும் போயிட்டாங்க சார். நாள் ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு. என்ன ஆதி பண்ணுறது? நல்லவங்களும் கெட்டவனா மாறி போயிடுறாங்க, கெட்டவங்க நல்லவனா மாறி போயிடுறாங்க. டேய், நம்ம 3 பேரும் சேர்ந்து உச்சி மலையில போய் ஒரு போட்டோ பிடிக்கலாம்டா. சரிடா. எவ்வளோதான் நல்லவங்க இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு கெட்ட சக்தி இருந்துட்டு தான் இருக்கு. இது இன்னும் முடியல, இப்போதான் ஆரம்பமே. மூர்த்தி சார் சொன்னார், இதுக்கு பின்னாடி எவனோ ஒருத்தர் இருக்கான, அவனை கண்டுபிடிக்கணும். அப்படி கீழே இன்னும் அப்படியே கீழே படுக்கணும். ஸ்டார்ட். இந்த சீனில் வந்து நீ இப்படி வந்து கேமரா போட்டு கை கேத்து அப்படியே இப்படி வந்துட்டு அப்படியே இப்படி பாக்குற மாதிரி